இப்ப ராகுல் காந்தி இத்தகைய குற்றச்சாட்டுகளை சொன்னாரா? போலி வாக்காளர் பட்டியல் இருக்கு, அது இதுன்னு அவர் 5 வகையான விஷயங்களா சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் ஆதாரங்களோட சொல்லியிருக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் இப்ப வரைக்கும் அதை மறுக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுடைய அந்த அபிடவிட்ல எங்களுக்கு சைன் போட்டு கொடுங்க, அதாவது இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்றத நீங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு, அது எதுக்கு கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல. அப்படின்னா எல்லாருக்கும் அதே கேள்வி தானே கேட்கணும். நீங்க பீகார் மாநிலத்துல தேஜஸ்வி யாதவ் என்ன சொன்னாரு, இதே மாதிரியான குற்றச்சாட்டு தான். எங்க மாநிலத்துல நிறைய இடங்கள்ல இரட்டை வாக்காளர்கள் இருக்கிறாங்க, பாருங்க என்னோட பெயரே வாக்காளர் பட்டியல இருந்து விடுபட்டு போயிடுச்சு அப்படின்றாரு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்கணும், இப்ப ராகுல் காந்தி கிட்ட கேட்கற மாதிரி இந்த பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நான் உண்மையா சொல்றேன், அது மேல எங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லி சைன் போட்டுட்டாங்கன்னு அவர்கிட்ட கேட்டுக்கணும்ல. அவர்கிட்ட கேட்கவே இல்லை. அவரு ஒரு குற்றச்சாட்டை சொன்ன உடனே ஒரு ஃபேக்ட் செக் பண்றேன்னு சொல்லிட்டு தேஜஸ்வி யாதவுடைய ஓட்டர் கார்டு இதுதான், அவருடைய எபிக் நம்பர் இதுதான் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி போடுறாங்க. அப்போ சிம்பிள், தேஜஸ்வி யாதவ் ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாரு, நீங்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, ஃபேக்ட் செக் பண்ணிடுறீங்க. அப்ப ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா இம்மிடியேட்டா அவர் அதான் ஒரு பேர் சொல்றாருல, சிங் டாங்னு ஒரு பேர் சொல்றாரு, 4 இடத்துல அவர் பேர் இருக்குன்ட்டு. எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இல்லாத தரவுகளே கிடையாது. அவர் எந்தெந்த போலிங் பூத்துல அவர் பேர் இருக்கு, அவரோட ஸ்டைல் எதுன்னு எல்லாத்தையுமே அவர் போட்டு கட்டிட்டாரு. இவங்க போய் தேடி எடுக்க வேண்டியதுக்கான அவசியமே கிடையாது. அப்ப இப்படியான ஒரு பேர் பாருங்க, எங்களோட எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல இந்த பேஜ்ல நாங்க போட்டிருக்கிறோம், அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு போக வேண்டியது தானே.